நாளை நமதே. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள், ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். அவர்களாலே தூசிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். ஆதலால் உங்களில் ஒருவனும் கொலை பாதகனையாவது, திருடனையாவது, பொல்லாங்கு செய்தவனையாவது, அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனையாவது பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதன் நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:14-15-16. மூங்கில் வகைகளில் உறுதியான மூங்கில் இனம் ஒன்று உண்டு. இது வடகிழக்கு இந்திய பகுதிகளில் பயிரிடுவார்கள். அதிகமான பேர் அதை வளர்ப்பதில்லை. ஒரு சிலரே அதை வளர்ப்பார்கள். காரணம், இந்த வகை மூங்கில் பயிரிட்டு 5 ஆண்டுகள் எந்த வளர்ச்சியும் இருக்காது. நாளை என்று காத்திருக்கும் விவசாயிக்கு ஏற்ற நாள் வந்தபோது அது வளர்ந்து நல்ல பலனை கொடுக்கும். இயேசு கிறிஸ்து உயிர்த்த நாளுக்கு முந்தின நாள் அமைதியின் நாள். இறையரசை தரும் கிறிஸ்துவை சிலுவை மரணம் மூலம் கொலை செய்து அடக்கம் செய்து விட்டார்கள். சீடர்களின் நம்பிக்கை பூஜ்யம் நிலைக்கு சென்றது. ரோம வீரர்கள், யூத சமய தலைவர்கள், யூத ஜனங்கள் அனைவரும் பரிகசித்தனர். தேவகுமாரன் மீட்க வந்த இரட்சகர் எங்கே என்று நிந்தித்தனர். ஆனால் அந்த நிந்தனை வெற்றியாக அமையும் என்று யாருக்கும் தெரியாது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அப்போஸ்தலனாகிய பேதுரு பாடுகளினோடே கிறிஸ்துவை உறுதியாய் பற்றுக்கொள்ளுங்கள், உங்களுக்கு புதிய நம்பிக்கையை தருவார் என்று ஜீவனுள்ள தேவன் பெயரில் தான் பெற்ற விசுவாசத்தை சான்றாக நமக்கு கற்றுத்தருகிறார். ஆமென். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்.